எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 10:19 25 முடிய. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரிய நமக்கு இருக்கிறபடியாலும் மனசாட்சியின் கீழே கொடுக்கப்பட்ட எதிரியை உள்ளவர்களாலும் இப்படியால் வருவதை கடின உள்ளவர்களாலும் உங்களுடைய எதிர்ப்போடும் விசுவாசத்தின் பூர்ண விஷயத்தோடும் சேரலாகும். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைகளின் அசதியாகவும் இறுதியாகவும் வாக்குத்தத்தம் உண்மைகளாக இருக்கிறார்கள். மேலும் அன்புக்கும் நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் இடப்படும்படி ஒருவரை கவனித்து சபைக்கும் வருகிற சில விதிகள் போல நாம் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் முடிக்கப்பட்டாலும் நாளானது செய்வதை எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்ற இந்த ஒரு கருத்தை, இந்த ஆழமான சத்தியத்தை ஆதி திருச்சபை பெற்று கொண்டிருக்கணும். அதுவும் குறிப்பா பழைய ஏற்பாட்டு தன்னுடைய கரங்கள்ல வைத்திருக்கிற டோரா, நெபிம், கெபிம், கெட்டுபிம் போன்ற நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், கவிதை மற்றும் ஞான பாடல்களை தங்கள் கரங்கள்ல வைத்திருக்கின்ற இந்த எபிரேயர்கள் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகரான அவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்ற இந்த சத்தியத்தை தெளிவாய் அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தோடு கூட இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக இதை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வந்தார். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் அப்படின்ற இந்த தலைப்பின் கீழாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இவ்வளவு நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இனிமேதான் இதனுடைய சத்தியமே ஆரம்பிக்குது. உண்மையா இது சொல்ல போற காரியங்களே இனிமேதான் என்ன பண்ண போறது ஆரம்பிக்குது. இதற்கான பின்னணி தான் இவ்வளவு நாள் முழு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எதற்காக பலிகள் இருக்கு, எதற்காக பண்டிகைகள் இருக்கு, எதற்காக ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, எதற்காக பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, எதற்காக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எதற்காக தலைவர்கள் இருந்தாங்க, எதற்காக தேவ தூதர்கள் இடைப்பட்டாங்க, இப்படின்ட்டு அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த சாராம்சத்தையும் காமிச்சு இது எல்லாமே புதிய உடன்படிக்கைக்கு நேராய் வழி நடத்துது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் இது வழி நடத்துது அப்படின்ற ஒரு பெரிய சத்தியத்தை தான் இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வர்றாரு. அதனுடைய சம்மரி தான் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டவர் தான் பிரதான ஆசாரியர், அது பிரதான ஆசாரியர் காட்டிலும் மேலானவர், ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் மேலானவர் அப்படின்றதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு இதனுடைய சுருக்கத்தை இங்கே நமக்கு காண்பிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இப்ப ஒரு சம்மரியை காண்பிக்கிறாரு. எப்படிப்பட்ட சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல, புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல, சபையின் காலகட்டத்துல இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையின் காலம்ன்றது துவங்கிருச்சு. இந்த காலகட்டத்துல பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல இருந்த அந்த ஒரு பயமோ, அந்த ஒரு தயக்கமோ, அந்த கலக்கமோ இல்லாம நீங்க இப்ப தேவனுடைய பிரசன்னத்திற்கு தைரியமாய் உள்ள போக முடியும், தைரியமாய் நீங்க பிரவேசிக்க முடியும் அப்படின்ற பெரிய சத்தியத்தை தான் இந்த ஆசிரியர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல, பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல அந்த அங்க இருக்கிற சம்பவங்கள், அந்த இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன காமிக்குது? மனுஷன் எவ்வளவு பாவத்துல இருக்கிறான், மனுஷன் எவ்வளவு பாவ நிலையில இருக்கிறான், அவன் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக அணுகக்கூடாதவனா இருக்கிறான் அப்படின்ற, அவன் எந்த அளவுக்கு அவன் அதிகாரம் இழந்தவனாய் காணப்படுறான்
அப்படின்ற ஒரு காரியத்தை காண்பிக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டின் காலகட்டம் எவ்வளவு அதிகாரம் பெற்றவனாய் அவன் இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஆளுகை உடையவனா அவன் இருக்கிறான் அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்குது. அப்ப அதிகாரமும் இந்த ஆளுகையும் வருது அப்படின்னா பொறுப்புகளும் வரும். இல்ல அப்படிதான் இல்ல, அதிகாரம் எங்க வருதோ அங்க பொறுப்புகள் வருது. பிசாசின் மீது என்னைக்கு அதிகாரம் வந்துச்சோ அன்னைக்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொறுப்பும் வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த 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 பகுதியில, குறிப்பா இந்த 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதிகளில் புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்கிற நமக்கு நமக்கான உரிமைகளும் நமக்கான கடமைகளும். நமக்கான உரிமைகள் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கையில, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சுருக்கமா இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அப்ப இந்த 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அந்த புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுக்குது. இந்த இந்த ஒரு வழி, இந்த ஒரு மார்க்கம் அப்படின்னா வழி. இப்ப பழைய உடன்படிக்கை காலகட்ட வழின்றது வெவ்வேறான வழி, வெவ்வேறு காரியங்களை காண்பித்து கொடுக்குது. எதை காண்பித்து கொடுக்குதுன்னா அல்டிமேட்டா இந்த புதிய உடன்படிக்கை தான் அது காண்பித்து கொடுக்குது. அது பல்வேறு விதங்கள்ல பல்வேறு வழிகளில இந்த வழியை காமிச்சு கொடுக்குது, பல்வேறு முறைமைகள்ல இந்த வழியை காமிச்சு கொடுக்குது. இந்த வழியின் மேன்மை, இந்த காரியத்தின் உண்மை தன்மையை காமிச்சு கொடுக்குது. இப்ப இந்த ஆசிரியர் குறிப்பா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ல இருந்து அப்படியே அந்த வசனங்களை ஏன் கோட் பண்ணி இதை காமிக்கிறார் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலேயே ஒரு புதிய உடன்படிக்கைன்னு ஒண்ணு வரப்போகுது, மெய்யான உடன்படிக்கைன்னு ஒண்ணு வரப்போகுது, நித்தியமான உடன்படிக்கைன்னு ஒண்ணு வரப்போகுது. அதுதான் நிச்சயமான உடன்படிக்கை. இப்போ இருக்கிறது நிழலானது அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமா நிஜமான ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வழின்றது உருவாக்க போகுதுன்றத பழைய ஏற்பாடின் காலகட்டத்திலே தீர்க்க தரிசனமா என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த தெளிவை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஏதோ இது ஒரு நூதனமான உபதேசமாகவோ இல்ல ஒரு புதிய வழியாகவோ இத என்ன பண்ணல, காமிக்கல. 2000 வருஷத்துக்கு முன்பாக அநேக புதிய புதிய காரியங்கள் எழும்புச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த காலகட்டமே அப்படிதான் இருந்துச்சு. அதனுடைய இப்ப இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிற காலத்திலிருந்து ஒரு 500-600 வருஷங்கள்லயே பாத்தீங்கன்னா என்லைட்டன் அப்படின்ற ஒரு விஷயம் பெருகுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல தான் கிட்டத்தட்ட 2500ல இருந்து நம்முடைய காலத்துல இருந்து சொல்றேன், நம்ம காலத்துல இருந்து 2500-2300 வருஷங்களுக்கு முன்பாக அதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 600 வருடங்கள், ஒரு 500-600 வருடங்கள் இன்னும் சொல்ல போனா கிபி 600 வரைக்குமே சொல்லலாம். அநேக இடங்கள்ல உலகம் ஃபுல்லா உலகம் முழுக்க ஞானிகள் அதிகமா எழும்புனாங்க, தத்துவங்கள் அதிகமா எழும்புச்சு, புதிய மார்க்கங்கள் அதிகமா எழுந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மதங்கள் தோன்றின காலகட்டம் அதுதான். மதங்கள் ரிலிஜியன்ஸ் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மேஜர் ரிலிஜியன்ஸ் தோன்றின காலம் அதான். இப்போ இஸ்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பாக 600ஆம் ஆண்டுகள்ல இஸ்லாம் துவங்கிடுச்சு. இப்ப நம்ம ஊர்ல கூட ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் கிபி 700ல கட்டியிருக்காங்க. அப்ப இஸ்லாம் வெறும் 100 வருஷத்துல கட்டின கோபுரங்கள் அதெல்லாம். ரொம்ப பழமையான ஊரு நம்ம ஊரு. அப்ப இஸ்லாம் கிபி 600களுக்கு அப்புறம் தான் தோன்றுது. இப்படி நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய இசம்ஸ், ஜைனிசம்ஸ், அது இதுன்ட்டு நிறைய பாத்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரிசம், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தான் வந்துருச்சு. அதுக்கு முன்பாக இயற்கையின் வழிபாடு, தலைவன் வழிபாடுன்ற காரியங்கள் இருந்துச்சு. அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இப்ப இது மாதிரியான ஒரு மதமாக கிறிஸ்தவம் அறியப்படல. கிறிஸ்தவம்ன்றது புதிய ஜீவ மார்க்கம். இது ஒரு மதமா இருக்கு, இது மார்க்கமா இருக்கு, இது ஒரு வழியாக, இது வே ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இதுதான் மெய்யான வழி. இந்த வழியில போகும்பொழுது நம்ம மெய்யான ஜீவனை நம்ம அடைய முடியும் அப்படின்ற நிஜத்தை இந்த சத்தியம் நமக்கு உறுதிப்படுத்துது. அதான் இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு என்ன காமிச்சு கொடுக்குறாரு, இந்த நேரங்கள்ல அநேக மார்க்கங்கள் உருவாகி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா இது இல்ல, இது மெய்யான வழி, மெய்யான மார்க்கம் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னத்துல பிரவேசிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக
நமக்கு இந்த ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இப்ப இதுல பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்குதான், தைரியம் வந்துருச்சாம். அப்படிதான் போட்டிருக்கு, தைரியம். இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் கிடையாது, இது வந்து தற்பெருமை கிடையாது, இது வந்து சுய மேட்டுமை கிடையாது. பார் நான் போறேன் பார் அப்படின்ற இது கிடையாது. இல்ல கடவுள் இப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்றது கிடையாது. இப்போ இந்த இந்த நிலப்பரப்புல, நாம வாழ்கின்ற நிலப்பரப்புல பண்டைய காலகட்டத்துல இல்ல, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 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 காரியம் வந்து நமக்கு உட்புகுத்தப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற ஒரு காரியமும் உட்புகுத்தப்பட்டுச்சு. கடவுளுடைய தலையிலிருந்து ஒரு 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 கூட்ட மக்கள் பிறந்தாங்க, வயிற்றில இருந்து ஒரு கூட்ட மக்கள் பிறந்தாங்க, தொடையில இருந்து ஒரு கூட்ட மக்கள் பிறந்தாங்க, காலுக்கும் கீழே வந்து ஒருத்தன் பிறந்துட்டாங்க. இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு கற்பிக்கப்படுது. இது வந்து முற்றிலுமா மனு குலத்திற்கே மனுஷ தன்மைக்கு எதிரானது அப்படின்ட்டு நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவரா தான் இருக்கணும், எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பாக்குறவரா தான் இருக்கணும். அவருக்கு எந்த விதமான வேறுபாடும் பிரிவினையும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அப்படிப்பட்டவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும். அப்ப இந்த வழிகள்ல நீ நீ என்னுடைய உயர்வான இடத்துல நீ இருக்கிற, நீ மட்டும் தான் என்னை அணுக முடியும், மத்தவங்கள என்னை அணுக முடியாதுன்னு சொல்றவங்க, அது நிச்சயமா என்ன பண்ண முடியாது, கடவுளாக இருக்க முடியாது. ஆனா இங்க எப்படி ஒரு சுய பெருமையாகவோ சுய மேட்டுமையாகவோ சுய காரியங்களாகவோ வெளிப்பட்டு நமக்கு இந்த தைரியம் உண்டாகல. நமக்கு உண்டான தைரியம்ன்றது எப்படி எப்படி எதனால உண்டாச்சு? நம்மளுடைய நற்கிரியைகள்னாலேயோ இல்ல நம்மளுடைய ஒரு சன்மார்க்கமான நெறி முறைகள்னால வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையினாலேயோ இந்த தைரியம் உண்டாகல. இந்த தைரியம் எங்க இருந்து உருவாகுதுன்றத நமக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதாகமம் மூலம் நம்ம காமிச்சு கொடுக்கிறாரு பாருங்க. இந்த தைரியம் நமக்கு எப்படி உண்டாகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. அப்படிதானே போட்டிருக்கு. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். இப்ப பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல பயந்து பயந்து போன அந்த இடத்துல இப்ப நம்ம தைரியமா என்ன பண்றோம், போறோம். தேவனுடைய பிரசன்னத்தை அணுக முடியுது, தேவனுடைய பிரசன்னத்துல கிட்டி சேர முடியுது. தைரியமா இப்ப ஆண்டவரேன்ட்டு நம்ம கூப்பிட முடியுது. இப்ப 20ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனத்துடைய முதல் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில வாழ்கின்ற நம்மளுடைய உரிமைகள் என்ன, நாம பெற்று கொண்டிருக்கிற உரிமைகள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சு கொடுக்குது பாருங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், இந்த ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தின் வழியாய் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாரு. அவருடைய மாம்சம் அங்க மரிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் அங்க நீக்கப்படுது. ஏன்னா மாம்சம் எதுல இருந்து உருவாகுது? மண்ணினால உருவாகுது. இந்த மண் வந்து முள்ளும் குறுக்கும் விளைவிக்கக்கூடிய சபிக்கப்பட்ட நிலமா மாறிடுது. இதனால மனுஷனுடைய பாவம் இந்த முழு உலகத்தையும் சாபத்திற்குள்ளாய் வழி நடத்திடுச்சு. இப்ப அதே மாம்சம் இப்ப அந்த தண்டனைய ஏத்துக்கணும். இதற்கு யாருடைய மாம்சம் வேணும்? கரை திரை குறை அற்ற பரிசுத்த ஒரு மாம்சம் நமக்கு தேவை. அதற்கு இந்த பூமியில இருக்கிற எந்த பலியும் எந்த மாம்சமும் எந்த காரியமும் அதுக்கு இணையாகாது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டு இந்த பூமியவே ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு 2ஆ பொளந்து அதை 2ஆ எரிச்சா கூட இந்த மனுஷனுடைய பாவம்ன்றது நீங்காது. அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் தூக்கிட்டு போய் பூமியை கொண்டு போயிட்டு ஒரு முட்டையை உடைக்கிற மாதிரி உடைச்சு தள்ளி மனுஷனுடைய பாவம் போட்டோம் அப்படின்னா கூட போகாது. ஏன்னா இது கரைப்பட்டது எப்படி குறைகளை நீக்கும்? கரைப்படாததான் குறைகளை நீக்க முடியும். கரைப்படாததான் குறைகளை நீக்கக்கூடிய தகுதி உடையது. அப்ப இந்த கரை உள்ள இந்த பூமியிலிருந்து எதுவுமே மனுஷனுடைய குறைகளை நீக்காது. இப்ப அதனாலதான் இயேசு கிறிஸ்து இயேசுவாக பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய எல்லா நோக்கத்தையும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு வந்து இறங்கி நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய மாம்சத்தின் மூலமாக நமக்கு இந்த புதிய வழியை உண்டாக்கி இருக்கிறார். இதுதான் இந்த சுருக்கம். இவ்வளவு 5ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம வசனமா பார்த்திருக்கிறோம். இதனுடைய சுருக்கம் என்ன? இந்த 19, 20, 21 வந்துருச்சு. அவருடைய ரத்தத்தினால இப்ப நமக்கு தைரியம் உண்டாயிருச்சு. அந்த மாம்சம் நமக்கு வழி ஏற்படுத்து. இப்ப அவருடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணுது. எப்படிப்பட்ட தைரியம்?
இப்ப நான் என்னுடைய சுயத்தின் அடிப்படையில் நான் தேவனுடைய பிரசனத்தை அணுக முடிஞ்சிச்சுன்னா அது தைரியத்தை ஏற்படுத்தாது. எப்படி தைரியத்தை ஏற்படுத்தும்? ஒருவேளை எனக்குள்ள நான் நினைக்கலாம், எனக்குள்ள ஏதாவது குறை இருக்குமோ, எனக்குள்ள ஏதாவது குற்றம் இருக்குமோ, எனக்குள்ள ஏதாவது மீறுதல் இருக்குமோ, இல்ல நான் ஏதாவது சரியா செய்யாம விட்டுருப்பனோ அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ஒரு தோன்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இங்க ஏன் நமக்கு தைரியம் உண்டாகுது? கரை, திரை, குறை, குற்றம் எதுவுமே இல்லாத பரிசுத்த, மாசற்ற பரிசுத்த ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்ப நமக்கு தைரியம் உண்டாகுது. ஏன்னா அதுல எந்த விதமான குறையும் கிடையாது, அதுல எந்த விதமான தீங்குகளும் கிடையாது, அதுல எந்த விதமான கசடுகளும் இருக்க முடியாது, அதுல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்க முடியாது. அதுல முழுக்க முழுக்க பரிசுத்தமா தான் இருக்கும். அப்ப அந்த பரிசுத்த ரத்தம் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. அவருடைய மாம்சம் நமக்கு வழி ஏற்படுத்துது, அவருடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. எதுக்கு தைரியத்தை கொடுக்குது? எந்த வழி ஏற்படுத்துதுன்னா, நாம இப்ப தேவனை அணுகக்கூடிய தைரியத்தை, சாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் இன்ற வரைக்கும் நமக்காக அவரு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு பரிந்து பேசுதல அவரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நாம எப்படி போகணுமா? இதுதான் நமக்கான உரிமைகளை இங்க காமிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பாருங்க. 21ஆம் வசனத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. என்னன்னா, 1 துர்மனசாட்சி நீங்க, 2வது தெளிக்கப்பட்ட இருதயம், 3வது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். புரியுதா? கேக்குறீங்களா? கூட வரீங்களா? 3 முக்கியமான காரியம். 1 என்னது? பைபிள பாருங்க, எங்க இருக்கு? யாத்ராகமத்துல தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு, எபிரேயர். யாத்ராகமத்துல தேடக்கூடாது. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்கின இருதயம். பழைய ஏற்பாட்டுல இது நீங்குச்சா? பழைய ஏற்பாடு முழுக்க இது நீங்கல. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எந்த பலிகளும் இத நீக்கல. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எந்த பண்டிகைகளும் இந்த தைரியத்தை கொடுக்கல. அவங்க பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு உள்ள போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒருத்தர் தான் உள்ள போறாரு. அவரும் பயங்கரமான ஒரு பயத்தோட கூட போறாரு. மனுஷனுடைய பாவ நிலை அதை வெளிப்படுத்துது. ஆனா இப்ப நமக்கு அந்த துர்மனசாட்சி நீங்கிருச்சு. ஏன்னா இல்ல, உள்ள வச்சுக்கிட்டு, துர்மனசாட்சியை உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தரனை கழுவிட்டாரு அப்படின்னு போறது பழைய ஏற்பாடு. நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, இப்ப உடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறார் அப்படின்றது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல பாவம் நீங்கிருச்சு, பாவம் கழுவப்பட்டுருச்சு, பாவம் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா அந்த இடத்துல பாவம்ன்றது இல்ல. அப்ப பாவம், ஒருவன் மறுபடியும் பாவம் செய்வானானால், இப்ப அதான் அடுத்தது 26ஆம் வசனத்துல மொத்தம் நம்ம சொன்னோம்ல, எபிரேயர் 20 மொத்தம் 5 எச்சரிப்புகள் இருக்கு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 எச்சரிப்புகளை பார்த்திருக்கிறோம். இது 4வது எச்சரிப்பு. 26ஆம் வசனத்துல, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவராயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலோடும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியும் இருக்கும். இப்ப அதெல்லாம் நம்ம அடுத்த வாரங்கள்ல வரும். அடுத்த வாரங்கள்ல 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது நான் தெளிவா பார்க்கலாம். இப்ப புதிய உடன்படிக்கின்றது பாவங்களை முற்றிலுமா நீக்கிருச்சு. அப்ப அங்க பாவத்தின் செயல்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை பாவத்தின் செயல்கள் அங்க இருந்துச்சுன்னா அப்ப என்ன படல? உண்மையா கழுவப்படல, தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னை சுத்திகரிக்கல அப்படின்றது அர்த்தம். புரியுதா? அப்ப துர்மனசாட்சி நீங்கிருச்சு. இப்போ ஒரு சுத்த மனசாட்சி உண்டாயிருக்கு. இந்த சுத்த மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு? என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில இல்ல, ஆண்டவருடைய கிருபையின் அடிப்படையில இருக்கு. என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில நான் கர்த்தருடைய ஊழியத்தையோ, கர்த்தருடைய காரியங்களையோ, கர்த்தருடைய சித்தத்தையோ, கர்த்தருடைய நோக்கத்தையோ நிறைவேற்றல. ஆண்டவருடைய கிருபையின் அடிப்படையில இப்ப நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல துர்மனசாட்சி நீங்க நமக்கு உண்டாகுது. 2வது தெளிக்கப்பட்ட இருதயம். இந்த தெளிக்கப்பட்ட இருதயம்னா என்னன்னா, ஒரு பழுதற்ற மிருகத்தை பலி செலுத்தி அந்த செலுத்தப்பட்ட பலியின் ரத்தத்தை எங்கெங்கெல்லாம் தெளிக்கிறாங்களோ அங்க ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அப்படின்ற
ஒரு செயல் வடிவம் நமக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு லேவியராகமத்தின் புஸ்தகம், நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இந்த வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் வாசிங்க. 8ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 30ஆம் வசனம். இந்த குறிப்பா இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மோசே எப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறாரு அப்படின்னா, அந்த பழுதற்ற மிருகத்தின் ரத்தத்தை எங்கெங்கெல்லாம் தெளிக்கப்படுதோ அந்த இடம் பரிசுத்தமாகும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டளைய அங்க பெற்றுக்கொள்றாரு. அது வந்து ஒரு நிழலாட்டமான ஒரு மறைபொருளாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு ஒரு முன் ருசியாக காண்பிக்கப்பட்ட காரியம். இதோட நிஜம் எங்க? இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம கழுவப்பட்டிருக்கிறோம். தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு உண்டாகுது. அதான் இங்க நமக்கு போட்டிருக்கு. துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு இப்ப உண்டாகுது. இப்ப எந்த மிருகத்தின் ரத்தமோ மற்ற எந்த காரியமோ நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தல, நம்முடைய மாம்சத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தெளிக்கப்படல. இப்ப நம்ம தெளிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா எதன் மீது? நம்ம மீது தெளிக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த மாசற்ற ரத்தத்தின் மூலமாக நாம பரிசுத்தத்தை அடைஞ்சிருக்கிறோம். அப்ப இரண்டாவது பெரிய சாக்கியம் நம்முடைய உரிமை. இப்ப தேவனுடைய பிரசன்னத்துல தைரியமா போக முடியுது, துர்மனசாட்சி நீங்கி போக முடியுது, தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட நமக்கு போக முடியுது. அதாவது இருதயம், உள்ளான மனிதனே பரிசுத்தமாயி இருக்கிறான், அப்படி போக முடியுது. இப்ப புறமான சரீரம் எப்படி? அதை குறிச்சு என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த காரியம் எப்படி? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட, இந்த தண்ணீரால் படித்துக் கொள்ளுது அப்படின்ற காரியம் வந்து பண்டைய கலாச்சாரங்கள்ல எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. குறிப்பா யூத முறைமையின்படி பாத்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ பரிகார நாள் அன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களையும் தன்னையும் முழுக்க ஜலத்தால, அதாவது தண்ணீரால கழுவப்படணும். தண்ணீரால அவன் சுத்தமாகி கொள்ளணும். இந்த தண்ணீரினால் பண்ணப்படுகிற சுத்தம்ன்றது வெளியரங்கமான சுத்தத்திற்கு ஒரு அடையாளம், நம்ம கழுவப்படுதலுக்கு அடையாளம். சும்மா தண்ணி எடுத்து தலையில தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியரங்கமாக நம்ம சுத்திகரிக்கப்பட போகிறோம், படுகிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம். இங்க தைரியம் நமக்கு உண்டாகுது தேவனுடைய பிரசன்னத்துல உள்ள பிரவேசிக்கிறதுக்கு. இரண்டாவது, நமக்கான மனசாட்சி நீங்கிறது. குற்றம் ஒன்று குற்றம் இல்லைன்றத நமக்கு நம்முடைய மனசாட்சி கூட நின்று சாட்சியிட்டு, நாம கர்த்தரை அறியலனா கூட நாம செய்யறது தவறுன்றத நம்முடைய மனசாட்சி கூட நின்று சாட்சிட்டுச்சு. அதாவது நியாயப்பிரமாணம் பெறாதவங்களுக்கும் நியாயப்பிரமாணம் பெற்றவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? அந்த குற்ற மனசாட்சி ஏற்படுத்துது. அப்ப உலகத்துல யாருமே போக்கு சொல்ல இடம் இல்லை. ரோமர்ல தெளிவா நமக்கு பார்த்திருக்கிறோம். யாருமே போக்கு சொல்ல இடம் இல்லை. எல்லாருமே அந்த மனசாட்சி நிமித்தமா நம்ம எந்த பாவ நிலையில இருக்கிறோன்றத நம்முடைய மனசாட்சி நமக்கு காமித்து கொடுக்குது. இப்ப நாம அதாவது துர்மனசாட்சி நீங்கியது. இப்ப தெளிக்கப்பட்ட இருதயம், நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால நாம தெளிக்கப்பட்டவர்களாய் நாம இருக்கிறோம். இப்ப கடைசியா சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் நமக்கு உண்டாகுது. அப்ப நம்முடைய உரிமை எப்படி இருக்கு? தைரியம் உண்டாகுது, துர்மனசாட்சி நீங்குது. மூணாவது, தெளிக்கப்பட்ட இருதயம். நாலாவது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். அப்ப உள்ளான பரிசுத்தம், புறமான பரிசுத்தம், துர்மனசாட்சி நீங்கிறது, தைரியம் உண்டாகுது. இவ்வளவு பெரிய உரிமைகளை கொடுத்து இப்ப கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல நீ உள்ள பிரவேசி அப்படின்ற உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கார். இப்ப ஒரு பார்ட் முடிஞ்சிருது. பரிசுத்த வேதாகமம் எப்பவுமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது வந்து ஒரே காரியத்தை மாத்திரம் காண்பித்து கொடுக்காது, அதனுடைய ஆப்போசிட் காரியங்களையும் நமக்கு காமித்து கொடுக்கும். இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இதை செய்யலைன்னா உனக்கு சாபம். இதுதான் வந்து கர்த்தருடைய மெத்தடு. இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், செய்யலனா அதனால ஏற்படுகிற கஷ்டம் என்ன? நல்லதையும் காமிச்சு கொடுக்கணும், கெட்டதையும் காமிச்சு கொடுக்கணும்ல. இப்போ ஒரு கனி சாப்பிட்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் நன்மை உண்டாகணும்னு சொல்றது மாத்திரம் இல்ல, இதை சாப்பிடனா உங்களுக்கு இந்த நோய் எப்படி பெருகுன்றத என்ன பண்ணணும்? காமிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. இப்ப கர்த்தருடைய வார்த்தையும் அதே மாதிரிதான்.
நம்ம வாங்கிட்டு போயிட்டு தலைமாட்டில் வச்சு வாங்கிட்டு போறதுனாலேயே அது சுகத்தை கொடுக்காது. அதை நம்ம உட்கொள்ளணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தினால் அதை உள்ள வச்சு அதை எப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளோட நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம மெர்ஜி பண்றோமோ, அந்த அளவுக்கு அது நம்முடைய காரியங்கள்ல உறுதியா நிச்சயமா நம்மை காத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த உரிமைகளை மாத்திரம் பார்க்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய கடமைகள் என்ன, அதையும் நமக்கு இதே இதே பகுதி காமிச்சு கொடுக்குது. புதிய உடன்படிக்கை, புதிய மார்க்கம், புதிய காரியங்கள், இப்ப நமக்கு இதெல்லாம் நமக்கு வெளிப்படுது அப்படின்ற காரியங்களை வெளிப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது, பெரிய இது உண்டாகுது. ஆனா இங்க நமக்கு அதனுடைய இன்னொரு பக்கத்தையும், அந்த நாணயத்தின் மற்றொரு பக்கத்தையும் நமக்கு காண்பித்து கொடுக்குது. இந்த மைனிங்ல வந்து சில இதுல மைனிங் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் இருக்கு. அந்த ஒரு பக்கம் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் அப்படின்னா அது வந்து செல்லாத நாணயம் தான். அப்ப கர்த்தருடைய வேதத்துல இருக்கிற நம்முடைய உரிமைகளை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போனா அது எந்த வகையிலும் நமக்கு பிரயோஜனப்படாது, எந்த வகையிலும் நமக்கு அது உபயோகமா இருக்காது. இதனுடைய இந்த நாணயத்தினுடைய மற்றொரு பக்கத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கான கடமைகள் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 22ஆம் வசனத்துடைய முற்பகுதி வரைக்கும் நமக்கு இந்த உரிமைகளை நமக்கு காமிச்சு கொடுக்குது. 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு நம்முடைய கடமைகளை காமிச்சு கொடுக்குது. நம்முடைய உரிமைகள் என்ன, தைரியம் உண்டாகுது. இரண்டாவது என்ன என்ன உண்டாகுது, துரு மனசாட்சி நமக்கு நீங்குது, தெளிக்கப்பட்ட இருதயம் உண்டாகுது, சுத்த ஜலத்தால கருவப்பட்ட சரீரம் உண்டாகுது. இதான் நம்முடைய உரிமைகள். எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டாக்கி இப்ப ஏனோ தானோன்னு கர்த்தருடைய பிரசன்னத்துல நிக்கல, சரி போனா போதுவா அப்படின்னு கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுக்கல. அதுக்கான ப்ராப்பரான விலைக்கரையம் கொடுத்து அதற்கான எல்லா வழிமுறைகளும் செஞ்சு இப்ப தன்னிடத்துல அவரு சேர்த்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அவரால் பண்ணிருக்க முடியும், சரி போனா போது போ அப்படின்ட்டு ஈஸியா என்ன பண்ணிருக்க முடியும், கிட்டி சேர்த்திருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா அவருடைய அன்புன்றது ஓகே தெரியும், ஆனா அவருடைய பரிசுத்தம் கேள்விக்குறியா இருக்கும், அவருடைய நீதின்றது கேள்விக்குறியா இருக்கும். கரெக்ட் தானே? அப்படி எளிதா வந்து மனுஷனை வந்து அவருக்கு தன்னுடைய பிரசனத்துல கிட்டி சேர்த்திருந்தா அவருடைய பரிசுத்தமும் அவருடைய நீதியும் அவருடைய உண்மைத்தன்மையும் கேள்விக்குறியா இருக்கும். ஆண்டவரை எந்த விதத்திலையும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் வந்து எல்லாவற்றிலும் சிறந்தவராய், உயர்ந்தவராய், பெரியவராய், பரிசுத்தராய் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அதுதான் இங்க காமிச்சு கொடுக்கிறாரு. என்ன காமிச்சு கொடுக்கிறாரு, நம்ம இடத்துல ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. ஒரு ப்ராப்பரான ஒரு வழி, ஒரு தைரியம் உண்டாகுது, தலைவருக்கு அப்படியே தூக்கம் உண்டாகுது, தைரியம் உண்டாகுது. இரண்டாவது எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இதோட 8 முறை சொல்லிட்டேன், திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் உண்டாகுது, இரண்டாவது துர்மனசாட்சி நீங்குது. எப்படி ஒரு இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு காமிக்குது பாருங்க. ஏதோ ஏனோ தானோன்ட்டு கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட வாப்போ வா பரவாயில்ல வா அப்படின்னு கேட்க உள்ள வரல, ப்ராப்பரா கிளென்ஸ் பண்றாரு, ப்ராப்பரா அதுக்கான இது கொடுக்குறாரு, தைரியத்தை கொடுத்து அந்த தைரியம் வந்து அவருடைய பரிசுத்தத்தினால் கொடுக்குறாரு. துர்மனசாட்சி நீங்குது, இப்ப தெளிக்கப்பட்ட இருதயம் உண்டாகுது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உண்டாகி முழுவதுமாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இப்ப அந்த உரிமையை நமக்கு கொடுக்குறாரு. இப்ப கடமைகள் என்ன அப்படின்னா, அந்த 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, சேர கடவோம், பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வசனம் வந்து தெளிவா மறுபடியும் சொல்றதுன்னா, வராத, சேராத, கிட்டாத, கிட்டி சேராத, நெருங்காத, தொடாத, இதுதானே பழைய ஏற்பாட்டுல நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம், லேவியராகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் முழுக்க பாத்தீங்கன்னா நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, இதை நீ தொடாத, இதை நீ பண்ணாத, அதை நீ செய்யாத, இது நீ பண்ணாத, இப்படி எளிதா கர்த்தருடைய பிரசன்னத்தை கிட்டி சேர்றதுக்கு அனுமதிக்கல. ஆனா புதிய உடன்படிக்கை நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கு. இப்ப அந்த உரிமைக்கான ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, அது நம்முடைய கடமையில வெளிப்படணும். அவர் இப்ப சேர சொல்லிட்டாரு, இப்ப நம்ம சேரணும், தேவனுடைய பிரசன்னத்தை அணுகணும்.
தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் நாம கிருபைகளை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய இரக்கத்தை பெற அந்த கிருபாசன தண்டையில சேரக்கூடிய உரிமையை நம்முடைய கடமையாக எடுத்து நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல சேரணும். அதுதான் நம்மளுடைய பிரதிபலன் என்னவா இருக்கும். இவ்வளவு கர்த்தர் நமக்காக செஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது நாம எப்படி அதை நன்றி கடனோடு நம்ம ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, அவரிடத்துல கிட்டி சேர்றதுனாலதான். இப்ப உட்காந்துட்டு ஆஹா நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப அழுக்கானவன், நான் ரொம்ப தீமையானவன், நான் வந்து தேவனுடைய பிரசன்னத்துல கிட்டி சேர முடியாது அப்படின்ற நோக்கத்தோடு கூட நீங்க யாராவது இருந்தா நீங்க கர்த்தருடைய கிருபைய அவமாக்குறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை குறித்ததான பயபக்தி நமக்கு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா கூடவே அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருந்தா என்னை உள்ள சேர்த்திருப்பார்ன்ற அந்த உள்ளான உணர்வோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்துல கிட்டி சேருகிறவர்களாய் நீங்க இருக்கணும். சேருவீங்களா? இதான் முதல் கடமை. கர்த்தருடைய பிரசன்னத்துல கிட்டி சேருங்க. யாரும் உங்க முதல்ல ஒரு இயர்லி ஸ்டேஜஸ்ல கர்த்தருடைய பிரசன்னத்துல உங்களை கிட்டி சேர வச்சாங்க. பரிசுத்த வேதாகமம் நம்ம கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தின் மூலமாய் ஊழியக்காரங்க நம்மள கிட்டி சேர வச்சாங்க. இன்னமும் நம்மள ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சு நீங்க போகணும். ஜெபம் பண்ணுட்டு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சொல்ல முடியாது. அது ஒரு எரிச்சலை உண்டாக்கும், பெரிய இதாக்கும், பெரிய நாளாம் யார் பேச்சு கேட்க மாட்டேன்ற ஸ்டேஜ்ல வந்துடும். ஆனா இப்ப தைரியமா தானா நீங்க ஜெபிக்கிறவர்களா ஜெபிப்பீங்களா? தானா ஜெபிப்பீங்களா? யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் உங்களுக்கு பைபிள் படிச்சியா இன்னைக்குன்னு நான் கேட்க வேண்டிய இது கிடையாது. பைபிள் எத்தனை சாப்டர் படிச்சிருக்கீங்க? இப்போ லீவ் டைம்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த லீவ் டைம்ல நம்ம இது ஒரு பிரயோஜனமுள்ள விதத்துல அதிகமா வேதத்தோட நம்ம நேரத்தை செலவு பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வாழ செய்யும். ஒரு பாரம்பரியமா தொன்று தொட்டு சொல்ற ஒரு ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு. ஒரு நிஜமான காரியம் இருக்கு. நீங்க வேதத்தை சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். இது வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அனுபவிச்சு நிஜத்துல சொல்றேன். என்றைக்கு நீங்க வேதத்தை சுமக்குறீங்களோ உங்களை வேதம் சுமக்கும். பரிசுத்த வேதம் உங்களை தூக்கி சுமக்கும், உங்களை வாழ்வடை செய்யும், உங்களை வளர செய்யும், உங்களை வந்து வாழ வைக்கும் இந்த பரிசுத்த வேதம். அப்ப நீங்க தானாகவே முன் வந்து என்ன பண்ணணும்? இப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துல கிட்டி சேரணும். முதலாவது கடமை, நம்முடைய கடமை. சரியா? முதலாவது கடமை என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தை கிட்டி சேரணும், அணுகணும். நீங்களா உட்காந்து வேதத்தை வாசிக்கணும், நீங்களா உட்காந்து ஆராதிக்கணும். உங்களை யாரு வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்களா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்களா என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். இரண்டாவது 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். உங்களுடைய நம்பிக்கைய அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். பேதுருல சொல்லும்போது சொல்றாரு, உங்களிடத்துல உங்களுடைய விசுவாசத்தை குறித்து, உங்களுடைய நம்பிக்கை குறித்து கேட்கிற யாவரிடத்திலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? எப்ப ஆயத்தமா இருப்பீங்க? முதல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். வேதத்தை நீங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், நம்ம சபையில அங்கத்தினார் ஆயிட்டோம், நம்மளை பிசாசு ஒண்ணும் செய்யாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க ப்ராப்பரா இந்த புதிய உடன்படிக்கையின் கட்டத்துல நீங்க வாழல அப்படின்னா, ஆதியில ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு, அவர்கள் தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா பிசாசானவன் ஒரு கொஸ்டின் எழுப்பினோடனே அவங்க தங்களுடைய விசுவாசத்திலிருந்து வழிவி போக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து வழிவி போறாங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் என்ன? அவங்க இடத்துல பரிசுத்த வேதாகமும் இல்லை, அவங்க இருதயத்துல பரிசுத்த வேதாகமும் இல்லை, அவங்க இடத்துல அவங்களோட உள்ளத்துல பரிசுத்த வேதாகமும் இல்லை. அப்ப பிசாசு கொண்டு வருகிற, பிசாசு எழுப்புகிற கேள்விகளுக்கு, அக்னி ஆஸ்திரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியங்க
உண்டாயிரும். நிக்க முடியல இப்ப. அதனால எப்போதுமே நம்பிக்கைய அறிக்கை இடுகிறதுல உறுதியா இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்றத நாம ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நம்பிக்கைன்றது எதிர்கால நிச்சயம். எதிர்கால நிச்சயம். எதிர்காலத்தை குறித்துதான உறுதி. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைன்றது அது வந்து ஒரு நிச்சயமற்ற வார்த்தை. நான் வரேன், நம்புறேன் அப்படின்னா வரமாட்டான்னு அர்த்தம். இது செய்யலான்னு இருக்கேன், பார்ப்போம், நம்புறேன் அப்படின்னா செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனா கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அது உறுதியான வார்த்தை, அது நிஜமான வார்த்தை, அது வந்து சத்தியமான வார்த்தை. என்னன்னா இது நிச்சயமா நடக்கும். இங்க நம்பிக்கை குறித்து இதே நம்பிக்கைன்ற இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் எத்தனை முறை வருது பாருங்க. இது எபிரேய நிருபத்துல மாத்திரம் நான் சொல்றேன். நம்பிக்கைன்ற இடத்துல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிட்டு வீட்டுல போய் வாட்சி பாருங்க. எங்கெங்கெல்லாம் நம்பிக்கைன்ற வருது, அந்த நம்பிக்கைன்ற காரியத்தை குறிச்சு அந்த செய்தியில இப்ப கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த நம்பிக்கைன்றது மறுபடியும் வருது. என்னென்ன சொன்னன்றதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். திருப்பி வீட்டுல போயிட்டு பாருங்க. இப்ப 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்பிக்கை குறித்து சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்பிக்கை குறித்து சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல நம்பிக்கை குறித்து இந்த ஆசிரியர் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த நம்பிக்கை குறித்து சொல்றாரு. இப்ப இந்த இடங்கள்ல நம்பிக்கை குறித்து கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறித்து வெவ்வேறு விதங்கள்ல இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்திட்டே வராரு. குறிப்பா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 13, 14, எபிரேயர் 6, 13, 14. ஆறு 13, 14 தானே. ஆபிரகாம் தேவனுக்கு வாக்குத்தத்தம் நம்முடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, தேவன் அருளின வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில இருக்கு. இங்க அதான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினால் தமது பேரிலே ஆணையிட்டு அந்த நம்பிக்கைய உறுதிப்படுத்துறாரு. நம்பிக்கைய இப்ப எப்படி பெருக செய்கிறார்னா, ஏதோ ஒரு காணக்கூடிய பொருட்கள் வைத்தோ இல்ல வந்து ஏதோ ஒரு அனித்தியமான காரியங்களை வைத்தோ அந்த நம்பிக்கை ஏற்படுத்தல. அவர் மீதே அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இதே 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். விசேஷித்த நம்பிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தம், இதுதான் என்ன, ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது, உறுதி ஏற்படுத்துது, நிச்சயத்தை ஏற்படுத்துது, மாறாத நிச்சயத்தை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப உங்களோட நம்பிக்கைய நீங்க எப்பொழுதுமே வெளிப்படுத்தணும், உறுதியா வெளிப்படுத்தணும். உங்க எதிர்கால நிச்சயத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்களா? ஆமென். வெளிப்படுத்துவீங்களா, வெளிப்படுத்த மாட்டீங்களா? உங்களுடைய கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நிஜத்தை நீங்க வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இது நம்முடைய கடமை. கர்த்தருடைய பிரசன்னத்துல சேர்றது நம்ம கடமை. நம்முடைய நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துறது நம்முடைய கடமை. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்ம பல செய்திகள்ல பாக்குறோம், பல செய்திகள் நம்ம கேட்கிறோம், பல பேர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையின் கடமைகள் எங்க இருக்குன்னு பார்த்தா இதுலதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு. நம்ம கண்ணு அதுக்கு போக மாட்டுது. அந்த முதல் பகுதியோட நின்றுது, 2வது பகுதிக்கு கண்ணு கீழே இறங்க மாட்டுது. அதுல வந்து நம்ம வந்து ஆக்சலரேஷன் அமுக்கிடுறோம், ஒரு அமுக்கிட்டே சர்ன்னு அடுத்து போயிடுறோம். ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் குத்துது, நமக்கு கொஞ்சம் குடையுது, நம்மளுக்கு வந்து சரிப்படுத்த வரல. அது ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி நமக்கு தெரியல. நம்ம எங்க பிரேக் அடிக்கிறோம்னா வாக்குத்தத்தத்தின் மேல பிரேக் அடிக்கிறோம். தப்பு இல்லை. ஆனா ஒரு வண்டியில் டிராவல் பண்றீங்க, ஏதோ ஒரு அழகான பொருளை பாக்குறீங்க, ஏதோ ஒரு விற்கிறாங்க, வாங்குறீங்க. அப்ப நீங்க ஸ்லோ பண்றது, அப்ப ஸ்லோ பண்றது எவ்வளவு முக்கியமோ பள்ளத்திலயும் ஸ்லோ பண்றது முக்கியம். ஆபத்து அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லோ பண்றது முக்கியம்.
நல்லதை பெற்றுக்கொள்றதை எப்படி ஸ்லோ பண்ணி நம்ம அதை பெற்றுக்கொள்றோமோ, தப்பு கிடையாது. வாக்குத்தத்தங்களை நீங்க நிறுத்தி நிதானமா வாசிச்சு அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்ட்டு நானே எத்தனையோ முறை சொல்றேன், இப்பயும் சொல்றேன். ஆனா அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நமக்கான எச்சரிப்புகளையும் நமக்கான கடமைகளை காமிச்சு கொடுக்கும் போதும் அதே மாதிரியான பொறுப்பு, பொறுமையும் நிதானத்தோடு கூட அதை நம்ம பார்க்கணும். புரியுதா? கூடவே வரீங்களா? இப்ப அறிக்கை எடுக்கிறதுல உறுதியா இருக்கணும். 3வது, ஒருவருக்காய் ஒருவர் கவனத்தோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த நாம கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து. இதான் 24ஆம் வசனத்துல இது நமக்கு தெளிவா காமிச்சு கொடுக்குது. என்னதுன்னா, சபையில நம்முடைய அன்பு, நற்கிரியை, புத்தி சொல்லுதல், இது 3த்தையும் இங்க காமிக்குது. என்ன? அன்பு நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா ஒரு புத்தி சொல்லி. அப்ப சபை ஐக்கியம்ன்றது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவமே அன்பினால கட்டப்பட்டதான். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3:23. அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. இது வந்து கற்பனை, இது வந்து இது வந்து கட்டளை. இது நம்ம பெற்றுக்கொண்ட கட்டளை. இது இந்த அன்புன்றது. 2வது, நற்கிரியை. சபையில இருக்கிறவங்க கடமை என்ன? அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். 2வது, நற்கிரியைகளை காண்பிக்கிறவர்களாய் இருக்கணும். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2:10. நீங்க அப்படியே ஒரு சில வேத வசனங்களை நான் சொல்றேன், தொடர்ந்து நீங்க அதை பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:25. நற்கிரியை, அதாவது சபையில நற்கிரியை வெளியரங்கமாய் இருக்கும். 6ஆம் அதிகாரம் இதே 1 தீமோத்தேயு 6:18-19 வாசி பாத்தீங்கன்னா, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில நல்ல ஆதாரத்தை, உறுதியை, ஒரு அஸ்திபாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் இந்த நற்செயல்கள் நமக்கு உண்டாகுது. தீத்துவின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாய் நீங்க காண்பீங்க. உங்களுடைய கிரியைகள் நற்கிரியைகளா இருக்குதா? நற்கிரியைகளா இல்லைன்னா நிச்சயமா நற்கிரியைகளை வெளிப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. நான் நற்கிரியை தான் செய்யறேன்ட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உண்மையா உங்க கிரியை நற்கிரியா இருக்குதா? அது கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துதா? கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுதா? அப்படின்றது உங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க. உன்னை நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாக காண்பிக்க நாம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திடமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கணும்ட்டு நீங்க போதிக்கணும். உங்களுக்கே போதகம் தேவைப்படுற நிலைமையில அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு காலம் தேவைப்படும், எல்லாருக்கும் போதகம் தேவைப்படும்.
ஆனா எந்த நேரமும் உங்களுக்கே அது தேவைப்பட்டு இருக்க கூடாது. நீங்க போதிக்கிறவர்களாய் மாறணும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் எபிரேயர்ல வாசிச்சோம்ல. அப்ப நீங்க நற்கிரியைகளை செய்ய மற்றவர்களை தூண்டுகிறவர்களா இருக்கணும். புரியுதா? புரிஞ்சிருச்சா? தலைவர் வேற ஏதோ யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாரு மனசுல. பட்டாம்பூச்சி பறக்குது திடீர்னு. இதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நம்முடையவர்களும் குறைகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழக்கப்படுத்தி, அது பிராக்டிஸா மாறட்டும். அது வந்து ஒரு பிராக்டிஸா இருக்கட்டும். இன்னும் ஒரு முக்கியமான வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2:12. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் அவர்களுடைய சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாய் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் கர்த்தருடைய பிரசனத்தில் நிற்கும் பொழுது இவர்களுடைய நற்கிரியல் நிமித்தமாய் தான் நான் இங்க நிக்கிறேன்ட்டு அவர்கள் சொல்லும்படியாய் நாம நடந்துக்கணுமா? புரியுதா? கூட வரீங்களா? திருப்பி சொல்லணுமா? கர்த்தரை அறியாதவங்க கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் கர்த்தருடைய பிரசனத்துல நிற்கும் போது, ஆண்டவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்கும் போது அவங்களுக்குள்ளாக ஒரு நன்றி உணர்ச்சி உண்டாகுமா? எப்படிப்பட்ட நன்றி உணர்ச்சி? நம்மளை பார்த்து நம்ம நிமித்தமாய் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா இவர்களுடைய நற்கிரியைகள் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்துல நிற்கிறேன் அப்படின்ட்டு நம்மை குறித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப நம்முடைய நற்கிரியைகள் எவ்வளவு முக்கியன்றது பாருங்க. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுது. நம்ம சுவிசேஷம் வார்த்தையினால் மாத்திரமல்ல, அது வல்லமையினால், அதாவது செயலினால் வெளிப்படுகிறதாய் இருக்கணும். செயலினால் வெளிப்படுமா? உங்களை நீங்க சொல்ற சுவிசேஷன்றது உங்க வார்த்தையினால மாத்திரம் இல்லை, இயேசு நல்லவருங்க, இயேசு ரொம்ப அற்புதம் செய்கிறவருங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றதுனால மாத்திரம் இல்ல, உங்க செயல் வெளிப்படுத்தணும். உங்க செயல் வெளிப்படுத்துதான்னு கேட்டா, வெளிப்படுத்தினாதான் சுவிசேஷம் பலமாய் அது வந்து கொண்டு சேர்க்கும். இன்னொரு வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க கூட வாசிங்க. எபிரேயர் 13:16. அப்ப நம்முடைய எந்த நற்கிரியுமே கர்த்தருடைய சமூகத்துல பிரியமா இருக்குது, அது பிரிதியா இருக்குது. அப்ப நம்முடைய கடமை என்ன? தேவனிடத்துல கிட்டி சேர்கிறவர்களா இருக்கணும். 2வது நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படையாய் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். 3வது ஒருவரை ஒருவர் கவனிக்கிறவர்களா இருக்கணும். இது ஒருவரை ஒருவர் கவனிக்கிறது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பு செலுத்துதல். கிறிஸ்து எப்படி நம்மை அன்பு செலுத்துகிறாரோ அதே போல நாம் மற்றவர்களை அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். 2வது நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கணும். 3வது புத்தி சொல்கிறவர்களாய் இருக்கணும். ஒருத்தர் தவறி விழும் பொழுது சரியான விதத்துல நாம புத்தி சொல்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசம் அடைவான். அதனால கடிந்து கொள்ளப்படும் பொழுது நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி கொள்றதுன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இது வந்து இந்த 3ம் ஒரு காரியத்துல வருது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கிட்டி சேரணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தை தைரியமா வெளிப்படுத்தணும். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையில நாம் ஒருவருக்கு ஒருவர் சரியான ஐக்கியத்தோடு கூட அன்பு நிறைந்தவர்களாய் நற்கிரியைகளின் மூலமாய் நம்முடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்தி நாம் புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். 3 காரியம். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, சபை கூடி வருதல விட்டுவிடக்கூடாது. இது ரொம்ப பிரதானமானது.
சபை கூடி வருதல் இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல நாம குட்டி குட்டி தேவனுடைய ஆலயங்களாக கூடி ஆராதிக்கின்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வாரத்துல இதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்க முடியல அப்படின்னா, பரலோகத்துல உங்களுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தை உங்களால தேவனுடைய பிரசன்னத்துக்கு உங்களால கொடுக்க முடியலன்னா, எப்படி பரலோகம் போக முடியும்? நிச்சயமா போக முடியாது. நிச்சயமா போக முடியாது. நான் எழுதி சொல்றேன். கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க என்னைக்கு நீங்க சரியா பயன்படுத்துறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க பரலோகம் போறதுக்கு உறுதியாகும். இல்லன்னா உங்க பேர் கிறுக்கப்படும், நீக்கப்படும் லிஸ்ட்ல இருந்து. நானும் நிறைய பேரை லிஸ்ட்ல இருந்து எடுத்தாச்சு. அது கர்த்தர் என்ன ஏவுகிறாரோ அதை செய்யறது தான் என் வேலை. அப்ப சரியான விதத்துல நீங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா நீங்க இருக்கணும். இது நம்மளுடைய கடமை. புதிய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கை காலகட்டத்துல அவங்க ஆசரிப்பு கூடாரம் போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. அது ஒரு நிழலாட்ட சம்பவமா இருக்குது. இப்ப புதிய உடன்படிக்கையில நானே ராஜா, நானே மந்திரி, வசனம் வேற சொல்லிருச்சு. நீங்களே ஆசாரியர்கள், நீங்களே ராஜாக்கள் வேற சொல்லிருச்சு. எனக்கு யாரும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா அப்படிதான் புதிய உடன்படிக்கை காலத்துல ஒருவன் மற்றவருக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னே வருது. எரேமியால வாசிக்கிறோம். இதெல்லாம் எபிரேயர்ல நமக்கு மறுபடியும் நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு எதுக்கு பிரசங்கம் பண்ணணும், எதுக்கு நமக்கு இது பண்ணணும் அப்படின்ற நிர்விசாரத்துல நீங்க இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சபை கூடி வருதுல விட்டுடாதீங்க. ஏன்னா அதுதான் நம்மள பலப்படுத்தும். எவ்வளவு தடை வரட்டுமே. எத்தனை பேரு சபைக்கு வரணும்ட்டு ஆசைப்பட்டு வர முடியாம இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எனக்கு வீடியோ எல்லாம் போடுறது எனக்கு சுத்த விருப்பமே கிடையாது. அது குறிப்பா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சில இடங்கள்லாம் அவங்களுக்கு சபையே கிடையாது. ஆனா சபைக்கு போகணும்னு அவங்க விருப்பப்படுறதுனால கர்த்தருடைய வார்த்தையை அவங்க எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுனால சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியாஸ்ல இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா வாய்ப்பு இருந்தும் நம்ம நிர்விசாரமா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம சபையில கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 3 ஆராதனை நடக்குது. 3 முக்கியமான ஆராதனை நடக்குது. வெள்ளிக்கிழமைகளை மாலை. இப்போ காலையில வெயில் அடிக்குது, காலையில ரொம்ப பிஸியா இருப்போம், மாலையில வேற வச்சாச்சு. சனிக்கிழமை ஒண்ணு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் வர முடியும்னா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட நானு பிரசங்கம் பண்றதுக்கு ரெடி. காலை 5 மணிக்கு தான் நீங்க வர முடியும்னா 5 மணிக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு நான் ரெடி. எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு 24 மணி நேரத்துல எப்போ கூட்டு பிரசங்கம் பண்ண சொன்னாலும் சந்தோஷமா நான் பண்ணுவேன், தைரியமா நான் பண்ணுவேன், உற்சாகத்தோடு நான் பண்ணுவேன். ஆனா இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் உங்களால வர முடியல, உங்களால கலந்து கொள்ள முடியல, உங்களால அந்த நேரத்தை ஒதுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் இவ்வளவு நாள் பட்ட பாடுகளை விட இன்னும் அதிகமான பாடுகள் தான். இது சாபம் கிடையாது. என்னன்னா நீங்க உங்க வழியில நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க, தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்றதுனாலதான் சொல்றேன். நீங்க யூதாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. யூதாவின் புஸ்தகத்துல 17ஆம் வசனத்துல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 17ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்கன்னா, நீங்களோ பிரியமானவர்களே பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க நினைவு கூறுங்க. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க? சபை கூடி வருதலையும் அப்பம் பிற்குதலையும் அவங்க உறுதியாய் தரித்தின்றாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல உபதேசத்தினுடைய கடைசி அந்த 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்க அதை வாசி பாருங்க. அவங்க இந்த சபை கூடி வருதலை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறாங்கன்றத நீங்க பாருங்க. அன்னைக்கு இதை குறிச்சு நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த சபை கூடி வருதலை எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவப்படுத்திருக்காங்கன்றத நீங்க அதை எடுத்து பாருங்க. நீங்க அதை நோக்கி பாருங்க. அதை பாருங்க. இங்க கடைசி காலத்துல துன்மார்க்கமான இச்சைகளின்படி தங்களுடைய மாம்சம் சொல்லுகிறதின்படி ஆவி சொல்லும் சர்ச்சுக்கு போகணும்ட்டு. ஆனா மாம்சம் சொல்லும் இந்த வேலை இருக்குன்னு சொல்லும். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நேரம் தெரியும், எந்த நேரம்னு தெரியும், எந்த நாளுன்னு தெரியும்.
அந்த அளவுக்கு கண் சொருகி போன குருடர்களா நீங்க இருக்கிறீங்களா? செவிட்டு வீரியன்களை போல காது மந்தம் உள்ளவர்களா நீங்க இருக்கீங்களா? மனுஷ ஜென்மமே கிடையாது. நான் சொல்ல, வசனம் சொல்லு. அப்ப தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் பரிசுத்த ஆவி இல்லாதவர்களும். பரிசுத்த ஆவி நிச்சயமா இல்ல. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் இந்த இரக்கத்தை இந்த 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 காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்க காத்திருக்கணும். இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா சபையில தான் கிடைக்குது. சபை மூலமா தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவர் சபை மூலமா தான் இதை வச்சிருக்கிறாரு. இது வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சபையில தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மளை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு உபதேசத்தின் மூலமாய் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்றோம், மெருகேறுறோம். ஆவிக்குரிய ஜீவித்துல நாம சிறந்தவர்களாய் நாம மாறுறோம். எது நிமித்தமா? இந்த சபை கூடி வருகிறது அப்படின்ற இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக தான். நீங்க தொடர்ந்து 24, 25 இந்த வசனங்கள்லாம் வீட்டில் போயிட்டு யூதாவின் புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. ஏன்னா ஏன் நீங்க அன்புல நிலைத்திருங்க, நற்கிரியைகள் நிலைத்திருங்க, அதே போல ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நாளானது சமீபமா இருக்கிறதுனால். எபிரேயர்ல அதான போட்டிருக்கு, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். எந்த அளவுக்கு குயிக்கா வருது அப்படின்றது பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் நீங்க புத்தி சொல்லுகிறவர்களாய் நீங்க இருக்கு. ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அப்ப நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கும் பொழுது நித்திரை தெரிந்தவர்களாய், தூக்க கலக்கத்தோடு கூட இல்ல, ஒரு தெளிவான சிந்தையோடு கூட, ஒரு விழிப்போடு கூட நீங்க ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு கூட நீங்க இருங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள்ன்றது ரொம்ப சமீபமா இருக்கு. நீங்க இந்த அந்தகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன நீங்க சொன்னாலும் காது முடியுதா இருக்கும். ஏதோ ஒரு தேவைன்னா கர்த்தருடைய பிரசனம், ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு கேட்கறது. திருப்பியும் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்ப தேவை வருதோ அப்ப கோயிலுக்கு போய்க்கலாம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில, புதிய உடன்படிக்கையில நமக்கு உரிமைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல கடமைகள் நமக்கு இருக்கு. தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்துல போற உரிமை இருக்கு. நமக்கு துர்மனசாட்சி நீங்குது, தெளிக்கப்பட்ட இருதயம் உண்டாகுது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உண்டாகுது. இப்ப நம்ம தைரியமாய் இவ்வளவு விஷயங்களை செஞ்சு இப்ப நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை போகக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. இப்ப கடமை என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல அனுதினமும் நம்ம கிட்டி சேர்கிறவர்களா இருக்கணும். 2வது, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை தைரியமாய் பறைசாற்றுகிறவர்களா நீங்க இருக்கணும். 3வது, ஒருவரில் ஒருவர் சரியாய் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் நீங்க இருக்கணும். அந்த அந்யோன்யம் ஐக்கியமும் அப்படின்றது அன்பு, நற்கிரியை, புத்தி சொல்லுதல் அப்படின்ற 3 காரியங்கள்ல வெளிப்படணும். 4வது, சபை கூடி வருதுல விட்டுவிடக்கூடாது. அப்ப இந்த 4 முக்கிய கடமைகள் இருக்கு, 4 முக்கிய உரிமைகள் நமக்கு இருக்கு.
இந்த காரியங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அடுத்த பகுதி வந்து எச்சரிப்பு. அந்த எபிரேய நிருபத்துல இருக்கிற மொத்தம் 5 எச்சரிப்புல 4வது எச்சரிப்பு நமக்கு வந்திருக்கு. அந்த 4வது எச்சரிப்பின் பகுதியை அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம்.